பணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட தீவிரவாதம் ஒழியவில்லை. புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், தற்கறிவு கொண்ட பெருமக்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒரு எளிய மகன் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் இருந்தால் தர வேண்டும். ஒரு வாகனத்தில் 350 கிலோ வெடிமருந்தை நிறைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறது ஒரு வண்டி. 800 அடிக்கு 800 மீட்டருக்கு ஒரு முறை சோதனை. உயர் பாதுகாப்பு ராணுவ முகாம்கள் இருக்கிற பகுதியில் உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் அந்த வண்டி ஓடி வருகிறது. 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு சோதிக்காமல் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த வண்டி உள்ளே வந்தது? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களில் 42 பேர் மோதி வீழ்த்தப்பட்டார்கள், அழித்துக் கொல்லப்பட்டார்கள். அதை வைத்துக் கொண்டு பரப்புரை செய்து புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று பேசிய 24 தேர்தலில் வட இந்தியாக்களில் 19 தேர்தலில் பல விழுக்காடு வாக்குகளை 60 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று வென்று வந்து விட்டார்கள். நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் என்று பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகிற வரை அனுமதித்து விட்டு, தாக்குதல் நடத்திய போது திருப்பி தாக்கி அழிக்காது விட்டுவிட்டு பிறகு போர் தொடுத்து பாகிஸ்தான் மேலே கொண்டு வீசினார்கள். அதையும் நாம் கொண்டாடினோம். பிறகு இப்போது பகல்காம் பகுதி சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000க்கு மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள், வந்து பிரிந்து செல்கிறார்கள். அங்கே பாதுகாப்புக்கு காவலர்கள் இல்லையா? இல்லை. அங்கே 7 லட்சம் ராணுவ துருப்புகள் இருக்கிறார்கள், ஒருவர் கூட அங்கே இல்லையா? இல்லை. 200 கிலோமீட்டர் இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஊடுருவி வந்திருக்கிறார்கள். நமக்கு எழுகிற கேள்வி, பரீட்சை நீட்டு பரீட்சை எழுத போகிற எங்கள் பிள்ளைகளின் மூக்குத்தியை சோதிக்கிறீர்கள், அதற்குள்ளே பிட்டுக் கொண்டு போய் விடுவார்கள் என்று. பரீட்சை எழுத போற எங்கள் பிள்ளைகளை சோதித்த நீங்கள் பாடலுக்குள் நுழைந்த பயங்கரவாதியை ஏன் சோதிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் பதில் உண்டா? சொந்த நாட்டு மக்களை நம்பாமல் ஆதார் அட்டை வாங்கினீர்கள் பாதுகாப்புக்கென்று. கைரேகை எடுத்தீர்கள், கண்ணின் கருவிழியை பதிவு செய்தீர்கள். எதற்கெடுத்தாலும் ஆதார் தான் அடையாளம் என்றீர்கள். விண்ணூர்தி நிலையமா, தொடர்வண்டி நிலையமா, ஆதார் வேண்டும். எதற்கும் ஆதார், அதுவே அடையாளம் என்றீர்கள். சிஏ கொண்டு வந்தீர்கள், பாதுகாப்பு என்றீர்கள். என்ஐஏ கொண்டு வந்தீர்கள், தேசிய புலனாய்வு முகமை, பாதுகாப்பு என்றீர்கள். என்ஆர்சி கொண்டு வந்தீர்கள், நாட்டின் பாதுகாப்பு என்றீர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் வீட்டில் என்ஐஏ சோதனையை செய்த நாடு இந்த நாட்டில் என்ன செய்தது என்பதை கேளுங்கள். எளிய மகன் என்னுடைய அலைபேசியை என் தாயோடு பேசுவதை கூட ஒட்டு கேட்கிற இந்த நாடு, இந்த அதிகாரம், இந்த தீவிரவாதிகள் உள்நுழையும் போது யாரோடும் தொடர்பு கொள்ளாமல் வந்தார்களா? அதையெல்லாம் பதிவு செய்யாது, கண்காணிக்காது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இல்லை. 200 கிலோமீட்டர் உள்ளே வந்தார்கள், எப்படி சோதிக்காமல் அனுப்பினீர்கள்? இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி. நீங்கள் வர்த்தகத்துக்கு வருகிறீர்களா, சுற்றுலாவுக்கு வருகிறீர்களா, படிக்க வருகிறீர்களா, எதற்கு வருகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி உள்ளே அனுமதித்தீர்கள்? அனுமதித்து விட்டீர்கள். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செத்தது 26 பேர், சுட்டவன் எத்தனை பேர் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் நின்று சுட்டார்கள்? பல மணி நேரம் சுண்டு பேசி பேசி சுட்டிருக்கிறார்கள். அதை அவர்களே வீடியோ எடுத்திருக்கிறார்கள், காட்சி பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் ஒருவர் கூட, ஒரு ராணுவ வீரன், ஒரு காவல்துறை வீரர் கூட வந்து தடுத்து காத்து சண்டை போட்டு மக்களை பாதுகாப்பது என்ற செய்தி இல்லையே. எங்கே சென்றார்கள்? தாக்கி எல்லோரையும் அழித்து விட்டு எல்லோரும் செத்து விட்டார்களா என்று படத்தை பதிவு செய்து கொண்டு திரும்பி செல்கிற வரை ஒருவர் கூட தடுக்கவில்லையே. எங்கே சென்றீர்கள்? எங்கே சென்றீர்கள்? சுற்றி வளைத்து அவர்களை தடுத்தீர்களா அல்லது தடுத்து பிடித்து சுட்டுக் கொன்றீர்களா? சரி, அதை கொண்டாடலாம். மக்களை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து தாக்குதல் நடத்தி கொன்றீர்களா? சரி, அதை வரவேற்கலாம், கொண்டாடலாம். ஆனால் அவன் வந்தான், சுட்டான், சென்றான். ஒன்றுமே செய்யாமல் உள்நுழைந்து சுட்டி தாக்கி செல்கிறவரை விட்டுவிட்டு 10 நாள் கழித்து போர் என்றால் இது போரா, அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இவ்வளவு பெரிய ராணுவம், சொந்த நாட்டு மக்களை காக்க தவறிய ராணுவம். நீங்கள் குண்டு வீசியில செத்த குழந்தைக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டார்களா? அதுக்கு உறுதி உண்டா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இத்தனை கேள்விகள் நமக்கு எழுகிறது. எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் உள்ளே நுழைய? என் வீட்டில் வாட்ச்மேன், என் வீட்டில் வாயில் காவலன் எதற்காக நிற்கிறான்? திருடன் உள்ளே வராமல் தடுத்து பிடிக்க. ஒருவேளை திருடி விட்டு போனால் விரட்டி பிடிக்க. இரண்டையும் செய்யாது விட்டுவிட்டு தெருவில் போவோர் வருவதெல்லாம் நீதிரின்யா நீதிரின்யா என்று அடித்தால் அது எப்படிப்பட்ட இழி செயலோ அப்படிப்பட்ட செயலை நம் நாடு செய்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சினால் குற்றம், குடித்து செத்தான் குற்றம், ஆட்சிக்கு அவப்பேர் மறைக்க செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம். இதுதான் தவறு நடந்து விட்டது. தோல்வியை ஒப்புக்கொள்ள மனதில்லை. சொந்த நாட்டு குடிகளை காக்க தவறிவிட்டோம். உலக அரங்கில் தலைகுனிவு. நாட்டு மக்களின் கேள்விக்கு பதில் இல்லை. வேற வழி, அதை மறைக்க போர். இது ரெண்டும் ஒன்றுதான். இரண்டும் ஒன்றுதான். கடைசியாக என்ன நடக்கிறது? சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் மறைக்கிறோம். நதி யாருடையது? அறிவார்ந்த பெருமக்களே, நதிக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யாருடையது நதி? யாருடையது? அறிவார்ந்த மானுடன் செய்கிற செயலா? என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது, எனக்கு சொந்தம். ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால், அருவி, ஆறு எனக்கு சொந்தம் அல்ல, உலக உயிர்களின் உடைமை. என் தாய் என்னை பெற்றவள். என் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி தாய். அவருடைய மலை மார்பில் இருந்து வருகிற பாலான அருவி, நதி உலக உயிர்களின் உடைமை. அது புல்லு, பூண்டு, ஆடு, மாடு, நாய், நரி, யானை, புலி, சிங்கம், கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது. அதை மறைக்க நீ யார்? இந்த உரிமையை உனக்கு தந்தது யார்? யார் தந்தது? இங்கே தாக்குதல் நடத்த தீவிரவாதி மட்டும் இங்கே தண்ணி குடிப்பானா? தண்ணீரை பயன்படுத்துவானா? அது 30 கோடி மக்களின் உடைமை இல்லையா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இல்லையா? இதை அறிவார்ந்த மானுடன் சிந்திக்க மாட்டானா? சிந்திக்க மாட்டானா? நதியை, நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும். ஒரு வாரம் 10 நாள் ஒருவன் குளிக்காமல், நீர் குடிக்காமல் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. காற்றில்லாத வாழ முடியாது. அப்ப ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, நதியை மறிக்காதீர்கள். வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள், மறையுங்கள். காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது. எப்படி? காற்று, நீரும், சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உலக உயிர்களின் உடைமை, அவனுக்கு உரிமையான சொத்து. அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை, பைத்தியக்காரத்தனம். இப்போது என்னாச்சு? தண்ணீர் பெருகிவிட்டது, வழி இல்லாமல் நீங்களே திறந்து விட்டீர்கள். இப்படித்தான் காவிரியில எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன் என்று பேசிக் கொண்டிருந்தான். பெருவெள்ளம் வந்து தாங்கினவன என்ன செய்யறதில்ல, திறந்து விட்டான். இது எப்படிப்பட்ட செயல்? இது எங்களால், தமிழின மக்களால் போரை கொண்டாட முடியாது. போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை சந்தித்த பெருமக்கள் நாங்கள். இன்னும் அந்த வலியை, அந்த காயத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிற இனத்தின் மக்கள் நாங்கள். தீவிரவாதி உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தி இருந்தால் அரசியல் இல்லை. அவன் சுடும்போது தடுத்து தாக்கி அழித்திருந்தால் அரசியல் இல்லை. அவன் தப்பி போகும்போது சுற்றி வளைத்து ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடித்து சுட்டு கொண்டிருந்தால் அரசியல் இல்லை. அவனை தப்ப விட்டு போர் என்று நடத்தி நாட்டையும் மக்களையும் அதையே பேச வைத்தால் அதில் அரசியல் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.